ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் நம்ம 14வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இந்த 9வது அத்தியாயத்தில் 13, 14, 15 இந்த 3 ஸ்லோகங்களில் குறிப்பாக பகவான் பக்தி பண்ணுறவங்களுடைய பெருமைகள் பற்றி எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு. அதில் 13வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடியவங்க சாத்திய பக்தி செய்கிறவங்க. அதாவது இந்த பக்தி செய்யணுடைய பயன் என்ன அப்படின்னா, பக்தி செய்வதே பயன், வேறு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவானுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே பக்தி செய்யக்கூடியவங்கள் பற்றி 13வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அவங்கள தான் பகவான் மகாத்மாக்கள்னு கொண்டாடுறாங்க. அடுத்து 14வது ஸ்லோகத்தில் பக்தியினுடைய ஆரம்ப நிலை பற்றி பகவான் சொல்கிறாரு. அதாவது பக்தி செய்கிறவங்களையே ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க எப்படி அப்படின்னு. அதுவே எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு இல்லையா? ஏன்னா எப்போதும் பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டு பகவான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற அந்த நினைவில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் அசைவு இல்லாமல் திருடமான விரதம் படைத்தவர்களா எப்போதும் பகவானுக்கு அர்ச்சனை முதலான விஷயங்களை பண்ணிக்கிட்டு பகவானை விழுந்து விழுந்து வணங்கி அன்போடு பக்தி கலந்த அந்த மனசால பகவானை விட்டு என்னைக்கும் பிரியக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு ஆசையால் பகவானை உபாசிக்கிறவங்க தான் இந்த பக்தியினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பக்தியினுடைய முற்றிய நிலை பற்றி 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். அந்யே அப்பி, அதாவது வேறு சிலர் பற்றி சொல்கிறாரு. வேறு சிலர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. இங்கே வேறு சிலர்கள்ங்கும் போது என்ன, அப்போது யார்கிட்ட இருந்தோ வேறுபட்டவர்கள் மாறுபட்டவர்கள்னு. யார்கிட்ட இருந்து 13வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட சாத்திய பக்தர்களை காட்டிலும் 14வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஆரம்ப நிலை பக்தர்களை காட்டிலும் வேறுபட்டவர்களாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க? ஞான யஜ்ஞேனச்ச, ஞான யஜ்ஞத்தாலும் அப்படின்னு இருக்க பாருங்க. அது ஞான யஜ்ஞத்தாலும் அவங்க பக்தி செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஞான யஜ்ஞத்தாலும்னா என்ன? அப்போ அதை தவிர வேறு எதுனாலையும் செய்கிறாங்க இல்லையா? என்னன்னா வெறும் ஞான யஜ்ஞத்தால் மட்டும் இல்லை, 14வது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பகவானை விட்டு எப்போதும் பிரியாமல் பகவானுடைய நாமங்களையே சொல்லிக்கிட்டு பகவான் தான் எல்லாமேன்ற விஷயத்துலேருந்து ரொம்ப திருடமாக இருந்துக்கிட்டு பகவானை விழுந்து வணங்கிக்கிட்டு அதே போல் பகவானுக்கு அர்ச்சனை முதலான ஆராதனங்களை செஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாமும் பண்ணிக்கிட்டு இதை தவிர ஞான யஜ்ஞத்தாலும் பக்தி செய்கிறவங்க தான் இந்த பக்தியின் முற்றிய நிலையில் இருக்கக்கூடியவங்க. யஜந்தகா, இப்படி ஆராதிக்கிறவங்க. அவங்களுக்கு பகவான் எப்படி தெரியுறாங்க, பகவான் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஏகத்வேன அப்படின்னா ஒன்றானவனாய், அதாவது ஒருநிலைப்பட்டவனாய் பகவானை உபாசிக்கிறாங்க. அதாவது ஒருநிலைப்பட்டவனா பகவான் மட்டும்னா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் கூடியிருக்க பகவான் ஒருவனே அப்படின்ற விஷயத்தில் ஒன்றுபட்டவனாய் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, பிருத்தக்த்வேன பகுதா பிருத்தக்த்வேன விஸ்வத்தோ முகம். பகுதா பிருத்தக்வேனா பலவற்றாக வேறுபட்டதாய் பல வகைப்பட்டு இருக்கிற உலகத்தை எனக்கு உருவமாக கொண்டு இருக்கிறவராய் அப்படின்ட்டு. அதாவது விஸ்வத்தோ முகம். இப்போ உலகத்தில் என்னெல்லாமோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அசைவது அசையாது அப்படின்ட்டு இப்படி வேறுபட்ட எல்லா விஷயங்களும் தனக்கு சரீரமாக கொண்டு இருக்கக்கூடிய பகவான்னு அப்படியும் பார்க்குறாங்க. பகுதா பிருத்தக்த்வேன விஸ்வத்தோ முகம் ஏகத்வேன ஒருவனாயும் பார்க்குறாங்க. மாம் உபாசத்தே, இப்படியா என்ன உபாசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம இதை சுருக்கமாக இதை புரிகிற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா, ஆரம்ப நிலை பக்தி விஷயங்களை பண்ணிக்கொண்டே, அதாவது பகவான் திருநாமங்களை சொல்லிக்கிட்டு பகவானை விட்டு பிரியக்கூடாதுன்ற ஆசையில் பக்தியோட அன்போடு கூடிய அதே போல் பகவானுக்கு அர்ச்சனை முதலான விஷயங்களை பண்ணிக்கிட்டு விழுந்து வணங்கிக்கிட்டு இந்த ஆரம்ப நிலை விஷயங்கள் எல்லாமும் பண்ணிக்கிட்டு எல்லாவற்றையும் எனக்கு உருவமாக பார்த்து, அதாவது இந்த உலக மண்ட சராசரங்களையே பகவானுக்கு உருவமாக சரீரமாக அவருடைய உடம்பாக பார்த்து அதனால் எல்லாவற்றோடும் சேர்ந்து இருக்கிற பகவானை ஒருவனாக புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல் இருக்கு பாருங்க, இதை தான் ஞான யஜ்ஞம்னு சொல்கிறாங்க. அப்போது ஆரம்ப நிலை பக்தி விஷயங்கள், அதை தவிர இப்படி எல்லாமே பகவானுடைய சரீரம்ன்ற அந்த விஷயத்தில் பகவான் ஒருவனே அப்படின்ற அந்த ஒரு புரிதல், அந்த ஞானத்தோட என்ன உபாசிக்கிறான் அப்படின்றது தான் இந்த பக்தியினுடைய முற்றிய நிலை.
அப்போது நம்ம 13வது ஸ்லோகத்தில் சாத்திய பக்தி, அதாவது பக்தியினுடைய பயன் என்ன? பக்தி செய்வதே பயன், பகவானுடைய மகிழ்ச்சி அதுக்காக மட்டுமே பக்தி செய்கிறேன்றது 13வது ஸ்லோகத்தில். 14வது ஸ்லோகத்தில் பக்தியினுடைய ஆரம்ப நிலை, 15வது ஸ்லோகத்தில் பக்தியினுடைய முற்றிய நிலை. வேறு என்னெல்லாம் பகவான் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.